ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்பிக்கான ஒரு மினி சூட்கேஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு வேஸ்ட் அட்டைப்பட்டி பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து வாட்டர் கேன் பாக்ஸு. நீங்கள் கார்ட்போர்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பாக்ஸ் என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்தனால நான் இதை எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஒரு இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எனக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 10 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதில் 10 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி 2 பீசஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்பி மினி சூட்கேஸ் வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து நான் வெறும் சார்ட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு நான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து கார்னரில் வந்து கர்வாக வர்றதுக்காக வந்து நான் ஒரு மூடி ஒன்று எடுத்து அதில் வந்து இப்படி வரைஞ்சிக்கிறேன் பென்சிலில். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து நான் அந்த பீஸையும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பேப்பர் வந்து ஒட்டிடலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கிளிட்டர் ஷீட் மாதிரி கிஃப்ட் பேப்பர்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஷீட் தான். நம்ம அந்த ஷீட்டை வந்து டால் ஹவுஸுக்கு கூட ஒட்டணும். அந்த ஷீட் தான் இது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ அந்த ஷீட்டை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து மடக்கி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ வந்து அது வந்து குட்டி குட்டி பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கேர்வாக இருக்கிறதுனால வந்து நம்மளால் மடக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வராது, கரெக்டாக ஒட்டாது. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு ஒட்டினீங்க அப்படின்னா நீட்டாக அழகாக ஒட்டிக்கும். கார்த்திக் அப்படிங்கிற ஒரு குட்டீஸ் வந்து ஹாய் சொல்ல சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஹாய் கார்த்திக். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்றலாம். இந்த மாதிரி மடக்கி ஒட்டி விட்ருங்க. அப்போ தான் அந்த கார்னர்லலாம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஒட்டும். நம்மளுக்கு அந்த கேர்வான ஷேப்லேயே கிடைக்கும். நீங்கள் கட் பண்ணாமல் ஒட்டினீங்க அப்படின்னா வந்து அது கேர்வாக கிடைக்காது. இதே மாதிரி அந்த பீஸ்க்கும் வந்து நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த பீஸ்க்கு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சைடில் வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு நோட்டோட அட்டையை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட் எடுத்த அட்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து இந்த மாதிரி கேர்வாக வளைஞ்சு வராது. ஸோ இந்த நோட்டோட அட்டை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து அதை எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் மட்டும் சைஸ் பத்தல. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து இது ஒரு 3 சென்டிமீட்டருக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நம்ம ஒட்டிடலாம். நான் வந்து ப்ளூ கலர் பேப்பர் அதுக்கு ஒட்டினால இதுக்கு பிங்க் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அதே கிளிட்டர் ஷீட்டு கிஃப்ட் பேப்பர் ஷீட் எங்கிட்ட வந்து பிங்க் கலரில் இருந்துச்சு. இதுவும் நம்ம டால் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஷீட்டை வந்து இதுக்கு ஒட்டிக்கிறேன். மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாயின் போடணும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு தேவையான சைஸில் கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் ஒட்டிக்கிறேன். இப்போ இது 2 சைடு வந்து நல்லா பேப்பர் ஒட்டிக்கணும். ஒட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அந்த போர்டில் வந்து ஒட்ட முடியும். பேப்பர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். நீங்கள் அந்த அட்டை ஒட்டினது போக ஒட்டின பேப்பரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல தான் ஜாயிண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒட்டணும். எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க. இது மாதிரி தான் ஒட்டணும். நம்ம வந்து கம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கீழே வந்து மடக்கி விட்ட மாதிரி ஒட்டணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். இப்படி மடக்கி விட்ட மாதிரி ஒட்டுங்க. ஒரு 2 செகண்ட் பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் அதை நல்லா ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த 2 இதுக்குமே ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து ஒரு OHB ஷீட் எடுத்துக்கிட்டேன். அது வந்து 3.5 சென்டிமீட்டர் வந்து அளவில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம அது உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து இதேவே அட்டையில் கூட செஞ்சு இது பண்ணலாம். இதே மாதிரி பேப்பர் ஒட்டி நான் வந்து OHB ஷீட்டில் வந்து செஞ்சேன். இப்போ இதை நல்லா மடக்கிக்கிறேன். இப்போ இதை நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை உள்ளே வச்சுக்கலாம். இது சும்மா வச்சாலே போதும், இல்லை நீங்கள் கம் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். ஆனால் இது வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 2 டப்பாவையும் வந்து ஜாயின் பண்ணணும். நான் வந்து இது சும்மா வச்சு பார்த்துட்டு அதை எடுத்துட்டேன் வெளியே. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் வந்து பிங்க் கலர் பேப்பர் கட் பண்ணி அது வந்து தேவையான சைஸை எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி ஒரு இது ஃப்ரண்ட்லேயும் ஒரு இது வந்து பேக்லேயும் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் ஒட்டிக்கலாம். கம் வந்து நல்லா பேக் சைடு வந்து 2க்கும் நடுவில் ஜாயின் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரை ஒட்டிட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இதையே வந்து நம்ம உள் பக்கமும் வந்து ஒட்டணும். ஒட்டிட்டு நல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டாத இடத்துல நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். இப்போ வந்து அந்த OHB ஷீட்டை உள்ளே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நான் இது வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் உள்ள. ஓகே, நம்ம சூட்கேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம மேலே பேப்பர்லாம் ஒட்டணும். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து நான் ப்ளூ கலர் ஒட்டுறதுக்காக வந்து ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கம் அப்ளை பண்ணி நம்ம மேலே ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து பேப்பர் ஒட்டலைன்னா இதில் வந்து நீங்கள் கிளாத் கூட ஒட்டி செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ 2 சைடும் அதேவே பேப்பர் ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக நம்ம சூட்கேஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஹேண்டிலுக்கு வந்து நான் வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன்.
இது வுட் கலரில் எங்கிட்ட ஒரு பேப்பர் இருந்துச்சு, நான் அந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபோம் ஷீட் இல்லைன்னா ஆரிகாமி பேப்பர் இல்லைனா சார்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதை லைட்டாக ஹேண்டில் மாதிரி மடக்கி விட்டு அதை வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். சாதா கம்லேயும் ஒட்டலாம். அது பார்க்க அழகாக சூட்கேஸ் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கூல் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.